வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராவுடையார். நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத ராசி பலனில் மீன ராசி. மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி 3 கிரகம் உட்காந்துருக்கு ஏப்ரல் மாதத்தில். அப்போ தலக்கணம்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கொடுக்குற நிறைய வேலைகள் செய்யும். அதனால் கொஞ்சம் கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பானது இருக்குது. ஏன்னா அதீத கோபம் கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். ஏன்னா மூளை இயங்கிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிறங்க. கோபத்தை, அதாவது ஒரு வார்த்தை ஒருத்தர் தப்பாக பேசிட்டார் அப்படின்னா ஜுல்லுன்னு ஏறும். அதனால் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அது தப்பான வழியில் கொண்டு போய் சேர்த்துன்னு. ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கை கண்டிப்பாக ஒரு வாங்குற வேலையை செஞ்சிடும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். பேச்சில் கொஞ்சம் சாதுரியத்தனம் இருக்கும். கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயம் சம்பாதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜவுளி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அதே மாதிரியே மளிகை ஸ்டோரு, இது மாதிரி பெரிய கடை வச்சுருக்கவங்க சரி, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பெண்கள் சார்ந்த யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, பெண்களுக்கு உபயோகமான பொருளை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லாயிருக்கும். யாருக்கா சுக்கிர தசையெல்லாம் போயிட்டுருக்கு, சுயோபத்தி போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு. கேந்திரத்தில் குரு இருக்கிறது நல்லதில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ராசிதிபதி இங்கே உட்காந்துருக்காது. வீடு சார்ந்த விஷயம் உங்களுக்கு எண்ண ஓட்டம் கண்டிப்பாக கொடுக்கும். வீடு கட்டணம் உங்களுக்கு எண்ணத்தை கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் எண்ணத்தை கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகம் ஒத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்குகிற அமைப்பை கண்டிப்பாக குருக்கு கொடுப்பார். சரியா? 6ஆம் இடத்துல கேது இருக்கார். யாருக்கா கேது தசை போணுச்சு அப்படின்னா இந்த கோச்சார பலன் வரும்போது கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை, நோய் நொடி இல்லைங்கிற வாழ்க்கையை கண்டிப்பாக கேது கொடுப்பாரு. பட் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனையை கொடுத்து தான் அதை செஞ்சிருவார். இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை கொடுக்குறத கேது கண்டிப்பாக செய்வார். இப்போ கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். சரியா? 7ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காது. அதாவது ரொம்ப அதாவது ஒரு பெண் வரம் பார்த்துருக்கோம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதை இப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு பக்கத்தில் கல்யாணம் பண்ணுறதை விட லாங்கில் போய் கல்யாணம் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு அமைப்பு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் ஏப்ரல் மாதத்தில். அது மாதிரி இல்லை பெண்ணுக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்க, ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போய் பெண் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. சரியா? கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கூட்டு சேர்ந்து தொழிலே பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் கடல் சார்ந்து யாராவது இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதாக உங்கள் சொந்த ஜாதகத்தை வந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கிறீங்க. சரியா? 12ஆம் இடத்துல புதன் ராகு இணைவு. எங்கேயாவது நீண்ட நாள் முதலீடுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது லாங்கில் போய் எங்கேயாவது முதலீடு பண்ணி மாட்டிக்கிறாதீங்க. யாருக்காவது புதன் ராகு திசை புதன் புத்தி இது மாதிரி போணுச்சு அப்படின்னா நீண்ட தூரம் போய் பயணித்து எங்கேயாவது முதலீடு பண்ணுறவங்க இந்த ஏப்ரல் மாதத்தை தவிர்த்துருங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிடுவாங்க. பெரிய ஒரு புத்தி சாதுரியமான ஆள்கள் உங்களை ஏமாத்துறதுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுவும் சொந்த ஜாதகம்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோச்சா படி நீங்கள் ஏமாந்துடுவீங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப லாங் போய் பண்ணுற விஷயத்தை நிதானமாக இருங்க. உங்கள் ஜாதகம் அதை விட பலமாக இருக்குது அப்படின்னா வேணால் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.